அப்போ ஒன்று பண்ணலாமா? ஐஐடி கூட இதே மாதிரி நம்ம எஃப்சி, பிசி, எஸ்சி வச்சு அனுப்பிச்சி விட்றலாமே ஐஐடிக்கும். எல்லாம் ஐஐஎம்லாம் இருக்குல்ல, எம்பிஏ அது கூட அப்படி வச்சு விட்டுடலாமே. எல்லாம் யார் வேணால் வெறும் ரிசர்வேஷன் படி அனுப்பிச்சி விடலாமே. அங்கே மட்டும் ஐஐடி மட்டும் நீங்கள் டாப் ஆளு வேணுங்கிறீங்க. எதுக்கு? அவங்க வந்து அங்கே முடிச்சுட்டு ₹1 கோடி எங்கேயோ போய் வேலை செய்கிறதுக்கு நீங்கள் டாப் அதுக்கு மட்டும் வேணும். ஜிமேட் வேணுங்கிறீங்க, JEEE வேணுங்கிறீங்க, அது எல்லாத்துக்கும் ஆல் இண்டியா இன்ஸ்டியூட்டுக்கு தனியாக ஒரு இது வேணுங்கிறீங்க, ஜிப்மருக்கு மட்டும் தனியாக வேணுங்கிறீங்க, அதெல்லாம் ஒத்துக்கிறீங்க. எல்லாரும் ஒரே ஒரு தட்டில் கொண்டு வந்து எல்லாரும் ஈக்குவலாக நம்ம பாடலாம் பகிர்ந்து கொள்ளலான்னா அது எப்படி செய்கிறீங்க? அம்மா நீட்டில் இது வரைக்கும் ஆல்டுகெதர் 125 140 பேரோ இறந்துருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் 150 200 பேர் 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸில் வந்து ஃபெயில் ஆகி இறந்து போகிறாங்க. அப்போ ஏங்க 12ஆம் கிளாஸ் வச்சுக்கிறீங்க இல்லை எக்ஸாம் அது கேன்சல் பண்ணுங்க. ஏன் 200 பேர் இறந்து போகிறாங்களே வருஷம் என் வயிறு நெஞ்சு எரியுதுங்கிறாரு விஜய். அப்போ 10ஆம் கிளாஸை கேன்சல் பண்ணு. 40 பேர் ஒவ்வொரு வருஷமும் செத்துட்டு இருக்காங்க. கடந்த 20 வருஷம் பார்த்தா 800 பேர் செத்துருப்பாங்க. 10ஆம் கிளாஸ் கேன்சல் பண்ணு, 12ஆம் கிளாஸ் பண்ணு, எப்போ ஒரு தற்கொலை இருந்தாலும் கேன்சல் பண்ணு. கல்யாணத்துக்கு அப்புறம் தற்கொலை பண்ணிக்கிறாங்க, அப்போ மேரேஜ் கேன்சல் பண்ணு. ஒரு சிஸ்டம்னு இருக்குங்க.